வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் பொருட்பாலில் 81வது அதிகாரமாக உள்ள பழைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 804வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பழைமை எனப்படுவதற்கு நல்ல நட்பின் குற்றம் பொறுத்தல், அதாவது நீண்டகால நட்பின் குற்றம் பொறுத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 804வது திருக்குறளுக்கு செல்வோம். விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையால் கேளாது நட்டார் செய்யின். விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையால் கேளாது நட்டார் செய்யின். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நண்பர் ஒருவர் நட்பினால் கொண்ட உரிமையின் காரணமாக கேளாமலே செய்த ஒரு செயலை நல்ல நட்பின் காரணமாக மற்றொரு நண்பர் ஏற்றுக்கொள்ளவே செய்வார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நண்பர் ஒருவர் தாம் கொண்ட நட்பின் உரிமை காரணமாக தம்மை கேளாமலே செய்த செயலை நல்ல நட்பின் காரணமாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவே செய்வார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நம் நண்பர்கள் செய்யும் உரிமையோடு செய்யும் செயலை எப்போதும் ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.